ஆட்சி சரியில்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளும் சரி, திமுக ஆட்சி சரியில்லைன்றாரா அப்படின்னு பார்த்தா அவர் எல்லா ஆட்சிகளையும் குறைத சொல்றாரு. ஏன்னா இவர் தன்னுடைய கொள்கையை கொள்கைன்ற மாதிரி சொல்றதெல்லாம் நிலைநாட்டணும், சரி நம்ம நிலைநாட்டணுக்காண்டி நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா பழமொழி, அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய். அந்த மாதிரி இவனுக்கு என்ன செய்யணும், இந்த ஆட்சிக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய கருத்துக்களை நிலைநாட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? சிங்கம்னு ஒரு உதாரணத்தை சொன்னார். நான் வேட்டையாடக்கூடிய சிங்கம்னு ஒரு மாநாட்டில் நேற்று ஒரு உதாரணம் சொன்னார். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா பகுத்தறிவுக்கு மாற்றமா இருக்கு. பகுத்தறிவு தான் இவர் கொள்கைன்றாரு. ஆனா இவர் பேசுறதெல்லாம் பகுத்தறிவுக்கு மாற்றமாகும். அது குழந்தைகளுக்கு கூட அழகா சொல்லும். சிங்கம் எதை வேட்டையாடும் அப்படின்னு பார்த்தா அதை விட எது பலவீனமா இருக்குதோ அதை தான் வேட்டையாடும் மாதிரி குழந்தை கூட தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் சிங்கம் மாதிரி பலமானதா வேட்டையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாமே நீங்களே எடுத்து பாருங்க. நிறைய மக்களும் நிறைய நேற்று மீடியாவில் பேசியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை வச்சு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு ஒரு சிறந்த பாதுகாப்பாகவும் இன்னும் சிறந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. அதற்கே முதலமைச்சருக்கு நிறைய விருதுகளும் நிறைய பாராட்டுகளும் நடக்குது. அது எதை பாராட்டுகளை சும்மா வெறுமனே பாராட்டு கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அவர் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான். வாரத்திற்கு ஒரு செயல் திட்டங்களும், தினத்துக்கு ஒரு செயல் திட்டங்களும், மாதத்திற்கு ஒரு செயல் திட்டமாக புதுசாக நிறைய செயல் திட்டங்கள் கொண்டு வராங்க. பெண்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுத்துருக்குறாங்க, பெண்களுக்கு இலவசமாக கடன் உதவி தராங்க, திருமணத்தை இலவசமாக செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி நிறைய செயல் திட்டங்களை நிறைய பார்க்க முடியுது நம்ம